குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் டிஎஸ் எலியட் எழுதின ட்ரெடிஷன் அண்ட் தி இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ற அவருடைய ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் அதுதான் நாம் இப்போ பார்க்குறோம். இந்த ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட்டு இவர் எழுதினது 1919 எழுதினார். எழுதி அது டைம்ஸ் லிட்டரரி சப்ளிமெண்ட்டில் வெளிவந்திருக்கு. இந்த ட்ரெடிஷன் அண்ட் தி இண்டிவிஜுவல் டேலண்ட்டில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது எலியட் ட்ரெடிஷனை பற்றி என்ன சொல்கிறாரு. ஸோ எலியட்ஸ் கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன் இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் டீல் பண்ணப்படுது. செகண்ட் பார்ட்டில் இதுதான் எலியட்ஸ் தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி ஆஃப் போயட்ரி. இந்த இம்பர்சனாலிட்டி ஆஃப் போயட்ரி அப்படிங்கிறது தான் எலியட்னுடைய தியரியே. இது ஒரு முக்கியமான தியரி. இம்பர்சனாலிட்டி ஆஃப் போயட்ரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தியரி given by T.S. Eliot. தேர்ட் பார்ட்டுங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். அது இந்த 2 பார்ட்லேயும் சொல்லக்கூடியதை அப்படி ஒரு சம்மப் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆர்டிக்கிள் எழுதி முடித்த உடனே கன்க்ளூஷன் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இது இந்த 2 பார்ட்டையும் ஒரு சம்மப் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு மெயினாக இருக்க வேண்டிய இந்த 2 பார்ட்னுடைய தரவு நாலேஜ் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ட்ரெடிஷன்னா என்ன, ட்ரெடிஷனை பற்றி சொல்கிறாரு. ரெண்டாவது பார்ட்டில் அவருடைய தியரி இம்பர்சனாலிட்டி ஆஃப் போயட்ரி இதை பற்றி சொல்கிறார். இப்போ பார்ட் 1ல் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன என்பது இந்த பேராவில் சொல்கிறார். பொதுவாக இங்கிலீஷ்காரனுக்கு ட்ரெடிஷன், ஆங்கிலேயர்களுக்கு ட்ரெடிஷன் என்ற வார்த்தையை அவன் ஒத்துக்க மாட்டான். அந்த வார்த்தை என்பது எ வேர்ட் ஆஃப் சென்சியூர். சென்சியூர்னா பிளேம், திட்டுறது, கடிந்து கொள்வது. அது ஒரு திட்டுற வார்த்தை மாதிரி. சில வார்த்தைகள் திட்டுறதுக்குன்னு பயன்படுத்தும் இல்லையா, அது மாதிரி ட்ரெடிஷன் என்ற வேர்டை எடுத்துக்கிட்டிங்கனாவே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஏதோ திட்டுற கெட்ட வார்த்தை மாதிரி அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்காரங்களுக்கு அது பிடிக்காது. இங்கிலீஷ் பீப்புள் ட்ரெடிஷன் அவனுக்கு பிடிக்காது. ஆனால் இண்டிவிஜுவல், ஒரிஜினல் இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொயட்டிக்கல் ஒர்க்கில் இந்த பொயட்னுடைய இண்டிவிஜுவல் ஒர்க்கு, இந்த பொயட்னுடைய ஒரிஜினல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், உடனே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவனுக்கு பிடிக்கும். ஆனால் ட்ரெடிஷனுங்கிற வேர்டு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த இண்டிவிஜுவாலிட்டி என்பதில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், அதன் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பும் தாக்கமும் அவர்களுடைய மைண்ட் அன்கிரிட்டிக்கல் மைண்ட். அவங்களுக்கு கிரிட்டிக்கல் மைண்டு கிடையாது. இங்கிலீஷ்காரனுக்கு அன்கிரிட்டிக்கல் மைண்டு தான் உண்டு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த இண்டிவிஜுவாலிட்டி மேலே காட்டுகின்ற மிகப்பெரிய அக்கறையும் ஈர்ப்பும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ட்ரெடிஷனுங்கிறது இங்கிலீஷ்காரனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிச்சதான் ஒரு பொயட்ரியில் இண்டிவிஜுவல் இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும். இதுதான் அவனுக்கு பிடிக்கும். இந்த இண்டிவிஜுவாலிட்டி, ஒரிஜினாலிட்டின்னு சொல்லும் போதே அவனுக்கு கிரிட்டிக்கல் மைண்டு கிடையாது, அவங்களுக்கு அன்கிரிட்டிக்கல் மைண்ட் தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது ஒரு ஒர்க்கை, ஒரு பொயட்னுடைய ஒர்க்கை நீங்கள் எடுத்து கிரிட்டிக்கலாக அன்ப்ரிஜுடிஸ்டு மைண்ட், அதாவது ஒரு சார்பு இல்லாத மனநிலை. அதாவது நமக்கு பிடிச்சது ஒன்றில் இருந்துச்சுன்னா அதை பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சார்பு இல்லாத ஒரு மனநிலையில் ஒரு பொயட்டிக்கல் ஒர்க்கை நீங்கள் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணீங்க, எக்ஸாமின் பண்ணீங்க, சோதித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். என்னென்னா, எந்த பொயட்டினுடைய ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒர்க்கில் பாஸ்ட், கடந்த காலத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எந்த பொயட்டிக்கல் ஒர்க்காக வேணாலும் எடுத்துங்க. இப்போ மாடர்னில் இருக்கிற ஒரு பொயட்டிக்கல் ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அந்த பொயட்டிக்கல் ஒர்க்கை ஒரு அன்ப்ரிஜுடிஸ்ட் மைண்ட், ஒரு சார்பு இல்லாத மனநிலையில் உட்காந்து அந்த பொயட்ரியை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பொயட்ரியில் கடந்த காலத்தினுடைய
ஒரு பாஸ்ட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பொயட்ரியில் நிச்சயமாக இருக்கும். அதைத்தான் அவர் ட்ரெடிஷன்னு சொல்கிறார். ஸோ இந்த ட்ரெடிஷன் என்ற வேர்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸு இந்த ட்ரெடிஷன் என்ற வேர்டை ரொம்ப வேகாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ் ஃபார் வேக்லி அப்ரூவிங் எ ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆஸ் லிட்டரரி கியூரியாசிட்டிஸ் ஆஃப் ஓல்டு டைம்ஸ். அவங்க இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸு இந்த ட்ரெடிஷன் என்ற வேர்டை ஒரு சரியாக பயன்படுத்த தெரியல. அவங்க ரொம்ப வேகாக பயன்படுத்திட்டு அவங்க ஏதோ பழங்காலத்தில் எழுதுனா ஒரு லிட்டரரி ஒர்க்குக்கு தான் ட்ரெடிஷன்னு பேர் அப்படி அவன் சொல்கிறான். ஆனால் இலியட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷ்காரனுக்கு கிரிட்டிக்கல் இன்சைட் ஒன்றை விமர்சிக்கின்ற ஒரு உள்நோக்கு மனநிலை இங்கிலீஷ்காரனுக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஒரு ஒர்க்கை நீங்கள் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷன் அந்த பொயட்ரியில் எந்த அளவுக்கு இருக்குது, பாஸ்ட் கடந்த காலத்தினுடைய தாக்கம் அதுக்குள்ளே எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிச்சுனா தான் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பொயட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். இதுதான் இலியட் சொல்கிறது. இலியட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷ்காரனுக்கு கிரிட்டிக்கலாக ஒன்று அனலைஸ் பண்ணவே தெரியாது. ஒரு ஒர்க்கை நீங்கள் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பொயட்ரியில் எந்த அளவிற்கு ட்ரெடிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பாஸ்ட் கடந்த காலத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா தான் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கை நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இதுதான் டிஎஸ் இலியட் சொல்கிறது. சொல்லிட்டு கிரிட்டிசிசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறார். ஒரு கிரிட்டிசிசம் என்பது மிக மிக ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு மிக முக்கியமானது. கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். எதையும் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணணுன்னா கிரிட்டிசிசம் வேணும். கிரிட்டிசிசம் என்பது ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியை கைடு பண்ணும். நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியை முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துகின்ற வேலையை கிரிட்டிசிசம் செய்யும். இது ஒன்று. அதுக்கப்புறம் இட் எக்ஸ்பிரஸஸ் அவர் ரெஸ்பான்ஸ் டு எ பர்டிகுலர் ஒர்க் ஆஃப் ஆர்ட். அவர் ரெஸ்பான்ஸ் என்பது இந்த இடத்துல ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேலே ரீடர்ஸினுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு கிரிட்டிசிசத்தினுடைய வேலை. அதே சமயத்தில் இட் எக்ஸ்பிரஸஸ் த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அ ரீடர் இன் ரிலேஷன் டு த புக் ஹி ரீட்ஸ். ஒரு ரீடர் படிக்கின்ற புத்தகத்தின் மீது அவருக்கு ஏற்படுகின்ற உணர்வுகள், ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ், இதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஒரு கிரிட்டிசிசத்தினுடைய வேலை. ஸோ ஒரு கிரிட்டிசிசத்திற்கு 3 இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது. ஒன்று, கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியை கைட் பண்ணோம். ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஆஃப் ஆர்ட் மேலே ரீடருக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத வெளிக்காட்டும். ஒரு ரீடர்னுடைய ஒரு பர்டிகுலர் புக்கை ரீட் பண்ணும்போது ரீடர்னுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இதை சொல்லும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். அடுத்தது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் டு தி இண்டிவிஜுவல் டேலண்ட். இதை பற்றி சொல்கிறார். பொதுவாக ஜெனரலி இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான்னா, Englishman praise the aspect of a poet's work in which he resembles any other poet. ஒரு பொயட்டினுடைய ஒர்க்கை அவன் எப்போ ப்ரைஸ் பண்ணுவான்னா, இந்த பொயட்டினுடைய இந்த ஒர்க்கு இன்னொரு பொயட்டினுடைய ஒர்க்கை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா உடனே அதை ப்ரைஸ் பண்ணுவான். அதாவது இப்படி எனக்கு பிடிச்ச வேலையை ஒரு புத்தகத்தில், எனக்கு பிடிச்ச ஐடியாவை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்குன்னு வச்சிங்களேன், எனக்கு அந்த புத்தகம் பிடிக்கும். இது சாதாரணமாக. உங்களுக்கு பிடிக்கிறத ஒரு டிஎஸ் இலியட் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், உடனே உங்களுக்கு டிஎஸ் இலியட்டை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பர்சனல் இமோஷன்னு பேர். அது மாதிரி இங்கிலீஷ்காரனுக்கு ஒரு பொயட்டினுடைய ஒர்க்கு இன்னொரு பொயட்டினுடைய ஒர்க்கை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா உடனே இங்கிலீஷ்காரன் அந்த பொயட்ரியை ரொம்ப ஒஸ்தியாக புகழ்வான். புகழ்ந்துட்டு என்ன செய்வான்னா, அந்த பொயட்டிக்கல் ஒர்க் மாதிரி இருக்குது,
ஆனால் அதை விட இதில் என்ன இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அதில் இல்லாத பிக்கூலியாரிட்டி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். ஸோ இன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தே ட்ரை டு ஃபைண்ட் த இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் த பிக்கூலியாரிட்டி ஆஃப் தட் பாயிண்ட். ஸோ அந்த கவிஞன், அதாவது இந்த பொயட்டு வந்து இன்னொரு பொயட்டினுடைய ஒர்க்கோட ரிசம்பிள் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொயட்டை விட இவர் எந்த அளவுக்கு பிக்கூலியர், தனிப்பட்டு நிற்கிறாரு, இண்டிவிஜுவலாக இருக்கார் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான். அப்போது அது மாத்திரம் இல்லை, they also try to find out the difference between the poet with his contemporaries and predecessors. அதோடு மட்டுமல்ல, அவங்க இந்த பொயட்டு இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி பொயட்ஸுக்கும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிடிசிசர்னால் இதற்கு முன்னாடி வாழ்ந்த கவிஞர்கள்ட்ட இருந்தும் இந்த பொயட்டு எப்படி வித்தியாசப்படுறாரு அப்படிங்கிறதையும் அவன் கண்டுபிடிப்பான். ஸோ இதுதான் இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது. ஸோ ஒரு இங்கிலீஷ்காரன் ஒரு பொயட்டிக்கல் ஒர்க்கை புகழ்கிறான் அப்படின்னா இந்த பொயட்டிக்கல் ஒர்க்கு எந்த பொயட்டினுடைய ஒர்க்கை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்து அந்த ரிசம்பிள் பண்ணுற அந்த பொயட்டிக்கல் ஒர்க்கிலேருந்து இது எப்படி இண்டிவிஜுவலாக இருக்குது, அதிலிருந்து இது எந்தெந்த விதத்தில் மாறுபட்டு இருக்குன்னு பார்த்து அதை புகழ்வான். அதுக்கப்புறம் இந்த கான்டெம்பரரிஸில் இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த கவிஞர்கள் இதற்கு முற்காலத்தில் இருந்த கவிஞர்களிலிருந்து இந்த கவிதை எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கு அதை கண்டுபிடிப்பான். இதுதான் இங்கிலீஷ்காரன் பொதுவாக செய்கிற வேலை. இப்போது ஒரு பொயட்டினுடைய ஒர்க்கை எந்த விதமான ப்ரிஜுடிஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொயட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணினீங்கன்னா, ஒரு பொயட்டினுடைய பெஸ்ட்டு என்பது we shall find the best and the most individual parts of his work resemble the dead poets. எந்த ஒரு கவிஞனுடைய ஒர்க்கையும் நீங்கள் ஒரு ப்ரிஜுடிஸ் இல்லாமல் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணினீங்கன்னா, எந்த கவிஞனுடைய ஒர்க்கும் இதற்கு முன் வாழ்ந்த கவிஞர்களுடைய ஒர்க்கை நிச்சயமாக ரிசம்பிள் பண்ணத்தான் செய்யும். அந்த டெட் பொயட், இறந்து ஈவன் இப்போ இருக்கிற பொயட் இல்லைங்க, அந்த இப்போ எழுதினவர் புதுசு, அதனால் இவர் எழுத்தில் அந்த பழைய கவிஞர் இப்போ ஒருத்தன் கவிதை எழுதுகிறான்னு வச்சிங்களேன், அவனை அறியாமையே திருக்குறளினுடைய கருத்துக்கள், திருக்குறளினுடைய சாயல், கம்பராமாயணத்தின் சாயல், இது மாதிரி பழைய பொயட்ஸினுடைய சாயல் உள்ளே வரத்தான் செய்யும். ஈவன் பாரதியினுடைய சாயல்லாம் இவங்களுடைய எழுத்தில் வராமல் இருக்கவே இருக்காது. இப்போ ஒருத்தன் கவிதை எழுதுகிறான், அந்த கவிதையை எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கவிதைக்குள்ளே இதுக்கு முன்னாடி வாழ்ந்த கவிஞர்களுடைய சாயல் நிச்சயமாக இருக்கும். அந்த டெட் பாயிண்ட், இறந்து போன பாயிண்ட். இப்போ இதை சொல்லும்போது இப்போ எழுதுகிறவன் புதுசாக இருக்கும், அவனுக்கு வேணால் அந்த பழைய பாயிண்ட்டை அவன் பழசை படிச்சிருப்பான், அதனுடைய சாயல் வந்துடுது. ஆனால் நல்ல மச்சூராக இருக்க பாயிண்ட்டை வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் ஃபுல்லாக மச்சூர் பாயிண்ட்ட கூட அந்த பாயிண்ட் எழுதுகிற கவிதைகளில் கூட டெட் பாயிண்ட்ஸ், இறந்து போன பழைய கவிஞர்களுடைய கவிதை சாயல் நிச்சயமாக இதுக்குள்ளே வரத்தான் செய்யும். இதைத்தான் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ எழுதுகிறவன் இண்டிவிஜுவலாக தான் எழுதுகிறான், இது இண்டிவிஜுவல் டேலண்ட். இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட்டுக்குள்ளே இறந்து போன அல்லது முற்காலத்தில் வாழ்ந்த கவிஞர்களுடைய சாயல் உள்ளே வருது, அதுக்கு பேர் ட்ரெடிஷன்னு பேர். அப்போ ஒரு கவிதைக்குள்ளே ட்ரெடிஷனும் இருக்கும், அந்த இண்டிவிஜுவல் பொயட்டினுடைய டேலண்ட்டும் இருக்கும். இதுதான் ட்ரெடிஷன் அண்ட் இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட், இந்த ரெண்டுமே தே கோ டுகெதர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ட்ரெடிஷன்னா என்ன என்று டிஃபைன் பண்ணுறார். ட்ரெடிஷன் என்பது ஆன்ஷியன்ஸ், பழைய கவிஞர்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் ட்ரெடிஷன் இல்லை. இட் இஸ் நாட் பிளைண்ட் அட்ஹியரன்ஸ். அப்படி கம்பன் ஒஸ்தி தான், ஒட்டக்கூத்தர் மிக உயர்ந்தவர், திருவள்ளுவர் மிகச் சிறந்தவர், ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினவர் மிக மிக உயர்ந்தவர், இதெல்லாம் ஒஸ்தி தான். ஆனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்படியே அவங்களோட அட்ஹியர் பண்ணிக்கிறதில்ல, அப்படியே அவங்கள இமிட்டேட் பண்ணி எழுதுறதில்ல, அப்படியே அவங்கள ரிப்பீட் பண்ணி இப்போ எழுதுறது கிடையாது. ஸோ இதுதான் ட்ரெடிஷன். ட்ரெடிஷனுங்கிறது இட் இஸ் நாட் மியர்லி ஃபாலோவிங் த வேஸ் ஆஃப் தி ஆன்ஷியன்ஸ், இட் இஸ் நாட் அ பிளைண்ட் அட்ஹியரன்ஸ். குருட்டுத்தனமாக அப்படியே அவங்க எழுதுனதை ஃபாலோ பண்ணுறது இல்லை.
இட் இஸ் நாட் அன் இமிட்டேஷன் ஆர் எ ரெப்படிஷன் ஆஃப் வாட் ஹேஸ் பீன் அச்சீவ்ட். இதற்கு முன்பாக அவர்கள் சாதித்ததை அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, அப்படியே அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுறது கிடையாது. இது ட்ரெடிஷன் கிடையாது. இப்போ முதல்ல ட்ரெடிஷன்னா எது இல்லை, இதெல்லாம் ட்ரெடிஷன் கிடையாது. இந்த ட்ரெடிஷனை நீங்கள் இன்ஹெரிட் பண்ண முடியாது. இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னா அப்பா கிட்டேருந்து நமக்கு வர்றது, நம்மகிட்டேருந்து நம்ம பிள்ளைக்கு போகிறது. அது மாதிரி முற்காலத்தில் இருந்த கவிஞர்கள்ட்டேருந்து அப்படியே பாரம்பரியமாக உங்களுக்கு வராது. அப்போ இது எப்படி தான் வரும்? இட் இஸ் அக்வயர்ட் ஒன்லி பை ஹார்ட் ஒர்க். இதை நீங்கள் கடின உழைப்பினால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரெடிஷன் கிடைக்கும். இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் தேவை. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், களப்பிரர் காலத்தில் வாழ்ந்த கவிஞர், இப்படி நீங்கள் இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் தெரிஞ்சிச்சுனா தான் அந்த கவிஞர் ஏன் அப்படி எழுதினாருன்னு நமக்கு புரியும். அப்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் நமக்கு தேவை. இந்த சென்ஸ் அதுதான் ஒரு பாஸ்ட்டை பற்றி ஒரு கவிஞன் புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசண்டில் எழுதணும். இந்த பாஸ்டில் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ப்ரெசண்டில் அவன் எழுதணும். இதுதான் ட்ரெடிஷன்னு பேர். ஸோ இட் cannot be inherited. It can be acquired only by hard work. It requires historical sense. This sense, the historical sense, enables the poet to perceive the pastness as well as its presentness. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் தான் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அவன் பர்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அவன் காலத்தில் வாழ்ந்த இலக்கியத்தை மட்டும் அவன் பார்க்கக்கூடாது. அவன் காலம், அந்த கான்டெம்பரரி, அவனுடைய காலத்தில் வாழ்ந்த கவிதைகளை மட்டும் அவன் பார்க்கறது இல்லை. அவன் he should take the whole literature of the continent, அவனுடைய கண்டம். இப்போ ஐரோப்பா, இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு வச்சிங்களேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எங்கே இருக்குது? ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. அந்த ஐரோப்பா கண்டத்தில் முழுவதிலும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்களை பூரா அவன் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அவன் காலத்தில் வாழ்ந்த அந்த கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லிட்ரேச்சரையும் அவன் சேர்த்து எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்லை, கான்டினென்ட் லிட்ரேச்சர் ஃப்ரம் த கிளாசிக்கல் ஏஜ் ஆஃப் த கிரீக்ஸ், கிரேக்கர்னுடைய கிளாசிக்கல் ஏஜிலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த இங்கிலீஷ் பேசுகின்ற நாடுகளில் உள்ள எல்லா இலக்கியங்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எல்லா கவிதைகளையும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். நீங்கள் ஆன்ஷியன் கிரீக்ஸில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்கள்லேருந்து எல்லா கவிதையும் எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஹார்மோனியஸ், எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று காமன் ஃபீச்சர் ஒன்று இருக்கும். அப்படி நீங்கள் எழுதுகிற கவிதையிலேயே அந்த காமன் ஃபீச்சர் இருக்கும். அந்த காமன் ஃபீச்சருக்கு தான் ட்ரெடிஷன்னு பேர். அதுக்கு தான் ட்ரெடிஷன்னு பேர். ஸோ எவன் கவிதை எழுதினாலும் சரி, அது கிளாசிக்கல் ஏஜ் கிரீக்லேருந்து ரோமன்லேருந்து யார் கவிதை எழுதினாலும் அந்த கவிதைகளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும், அது பாஸ்டாக இருந்தாலும் சரி ப்ரெசண்ட்டாக இருந்தாலும், ஒரு காமன் எலிமெண்ட் இருக்கும். அந்த காமன் எலிமெண்ட்டுக்கு தான் ட்ரெடிஷன்னு பேர். அப்போது ஒரு ரைட்டர் ஒரு ட்ரெடிஷனுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரெடிஷனுடைய வேல்யூ தான் அவனை உயிரோட்டமுடைய ஒரு கவிஞனாக வைத்திருக்கும். அந்த உயிரோட்டமுடைய கவிஞனாக இந்த காலத்தை இப்போ நீங்கள் எழுதுறீங்க. அப்போ இப்போ எழுதுகிற கவிஞர்களில் நீங்கள் உயிரோட்டமுடைய ஒரு கவிஞனாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கணும். இதுதான் ஒரு ரைட்டரை ட்ரெடிஷ்னலாக மாற்றுது. இப்போது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சாஸ்டிட்டி, கற்பு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இது நீங்கள் திருவள்ளுவர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, பெண்கள்லாம் போயிட்டாங்க, வீணாக போயிட்டாங்கன்னு என்ன தான் சொல்லிட்டு இருந்தீங்கனாலும், ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சாஸ்டிட்டிங்கிறது அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட குறைஞ்சி மாறிக்கிட்டு இருக்குமே ஒழிய, ஆனால் அந்த பேசிக் கான்செப்ட் இருக்குது பாருங்கள், அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கவிதைகள்லையும் அப்படி தான் இருக்கும், இப்போ எழுதப்பட்ட கவிதைகள்லையும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது யூனிவர்சாலிட்டி.
இல்லை இங்கிலாண்டில் இருக்கிற சாஸ்டிட்டி வேறு, இங்கே இருக்கிறது வேறு, ஆப்ரிக்கனில் வேறு. ஒரு வேளை இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாரோடையும் பழகுறாங்களா இருப்பாங்களே ஒழிய, அவங்களுக்கும் ஒரு கணவன் இருக்கான், அவங்களுக்குன்னு குழந்தைங்க இருக்குது, அவங்களும் கற்புடையவர்கள் தான். நாம் ஏதோ அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு என்னமோ வெளிநாட்டுக்காரனாவே அவனுக்கு கற்பே இருக்காதுங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஈவன் ஒரு ப்ராஸ்டியூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுக்கும் அந்த சாஸ்டிட்டி இருக்கும். அவங்க பணம் வாங்கிக்கிட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் தன்னுடைய கணவனிடம் அவங்க அந்த படுத்துட்டு இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் அவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அதுக்கு தான் சாஸ்டிட்டின்னு பேர். ஸோ அவங்க தன்னுடைய கணவன் தான் விரும்புகின்றவரோடு அவங்கள் உடலுறவு கொள்ளும் பொழுது ஏற்படும் அவங்களுடைய அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் சாஸ்டிட்டின்னு பேர். மற்றபடி இன்னொரு மனிதன்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கே தெரியும் அது ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கும் சாஸ்டிட்டி இருக்குது. இதுதான் அந்த காமன் சென்ஸ்னு பேர். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதை சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ இப்பயும் அப்படித்தான். இதுக்கு தான் ட்ரெடிஷன்னு பேர். இந்த ட்ரெடிஷன் மாறவே மாறாது. இன்னொரு 500 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ட்ரெடிஷன் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வேணால் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் மேலே கீழே மாறி கூடி குறைஞ்சி இருக்குமே ஒழிய இது காமனாக இருக்கும். நீங்கள் எழுதுகிற கவிதையிலையும் இதுதான் இருக்கும். நீங்கள் எழுதுகிற கவிதையில் எல்லாமே கெட்டு போயிட்டாங்க, ஊரில் இருக்க அவ்வளோ பேரும் கெட்டு போயிட்டாங்க, நீங்கள் எழுதிட முடியுமா? நீங்களும் இந்த சாஸ்டிட்டிக்கு உட்பட்டு தான் எழுதுவீங்க. வேணா அதில் ஒருத்தவங்க ரொம்ப தப்பானவங்கன்னு எழுதுவீங்க, கொஞ்சம் மோசமானவங்கன்னு எழுதுவீங்க, அவ்வளோதானே செய்ய முடியும். மற்றபடி நீங்களும் இதைத்தான் எழுதணும். ஸோ இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்கள் எழுதணும். இதுக்கு தான் ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டார். இதை தான் திரும்பி அவர் சொல்லிகிட்டு இருப்பார். இப்போது பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? இந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் லிட்ரேச்சர் ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். பாஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் அந்த கற்புங்கிற பாயிண்ட்டை ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் வேறு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம். அப்பைக்கும் இப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ there is an interdependence of the past and the present in literature. The past is modified and altered by the present. At the same time, the present is modified and altered by the past. இது ஒரு முக்கியமான விஷயம். Past is modified and altered by the present. பாஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆல்டர் பண்ணலாம் பை த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வச்சு. அதுதான் உங்களுக்கு அந்த பாஸ்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் இதை நீங்கள் செய்ய முடியும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு சைல்டு மேரேஜ் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ சைல்டு மேரேஜுங்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய குற்றம் இல்லை, ஆனால் இப்போ அது குற்றம். அப்போது அந்த பாஸ்ட்டை வச்சு இப்போ ப்ரெசண்ட்டில் குற்றம் இல்லை. அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாஸ்ட்டை என்ன பண்ணணும்? மாடிஃபை பண்ணணும். அதே மாதிரி பாஸ்ட்டில் இருக்கிற சிலதை வைத்துக்கொண்டு யூ ஹேவ் டு மாடிஃபை த ப்ரெசன்ட். ஸோ த பாஸ்ட் இஸ் மாடிஃபை அண்ட் ஆல்டர்ட் பை த ப்ரெசன்ட். At the same time, the present is modified and altered by the past. இதை தான் நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மாறும், சிலது அப்படி தான் இருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது இதுதான் சரி. இதை வச்சுக்கிட்டு பாஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்? மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணலாம் உடனே அந்த போயட்ரியை நீங்கள் மாடிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த காலத்தில் அது கரெக்டாக இருந்துச்சு, இப்போ அது கிடையாது அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி த ப்ரெசன்ட் இஸ் மாடிஃபைட் அண்ட் ஆல்டர்ட் பை தி பாஸ்ட். அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு, பெரியவங்கள்ட்ட மரியாதை கொடுக்கணும், இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ பாஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ரெசண்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இப்படி இந்த பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பானது ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல். இது அதை சார்ந்து இருக்கும், அது இதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒருத்தருடைய ஒரு பொயட்டினுடைய அல்லது ஒரு ஆர்டிஸ்டினுடைய ஒர்க்கை அதை நீங்கள் தனியாக பிரித்து இது ஒரு செப்பரேட்டான என்டைட்டி அப்படின்னு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணவே முடியாது, இவாலுவேட் பண்ண முடியாது. ஒரு பொயட்ரி அல்லது ஒரு பெயிண்டிங் அல்லது ஒரு ஸ்கல்ப்சர், அதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு அந்த ஒன்றை தனியாக வச்சுக்கிட்டு இது மட்டம் ஒஸ்தின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அதனுடைய உயர்வுகளாக இருந்தாலும் சரி அல்லது அவற்றினுடைய குறைகளாக இருந்தாலும் சரி, அதில் பாஸ்ட் ட்ரெடிஷனை வச்சுக்கிட்டு தான் இது உயர்ந்ததா மட்டமானதான்னு சொல்ல முடியும்.
நீங்கள் எதையுமே இது வந்து நல்லது, நல்லா இருக்குது, மோசமாக இருக்குங்கிறத எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்று வச்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும் இல்லையா? 100ன்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா தான் 80ங்கிறது ஒஸ்தியான மார்க்கா மோசமான மார்க்கான்னு சொல்ல முடியும். இப்போது +2லலாம் பார்த்தீங்கன்னா 200க்கு மார்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பையன் 200க்கு 57 மார்க் வாங்கி ஃபெயிலு. ஆனால் அவன் வீட்டில் கொண்டு வந்து மார்க் வாங்கினா 57 மார்க் வாங்கிட்டான், பாஸுன்னு சொல்லிட்டான். அப்போது 57ங்கிறது பாஸாக ஃபெயிலா? அப்போ நீங்கள் 100ன்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா 57ங்கிறது பாஸு, 200ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 57ங்கிறது ஃபெயிலு. அப்போ இந்த 200 அல்லது 100ன்னு ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கிறீங்களே, அதுதான் ட்ரெடிஷன் ஆஃப் த பாஸ்ட்டு. அந்த ட்ரெடிஷன் ஆஃப் த பாஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த poem வந்து நல்லதா, எக்ஸலண்ட்டா, அல்லது லிமிட்டேஷன், குறைபாடுடையதாங்கிறத யூ கேன் டிட்டர்மின். அப்போது ஒரு பொயட்னுடைய எக்ஸலன்ஸையும் லிமிட்டேஷனையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரெடிஷன் ஆஃப் த பாஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போது ட்ரெடிஷன் ஆஃப் த பாஸ்ட்டு தெரிஞ்சிச்சுனா தான் இண்டிவிஜுவல் வந்து டேலண்ட்டாக இருக்கா இல்லையான்னு உங்களால் சொல்ல முடியும். ஸோ ஒன்லி பை கான்ட்ராஸ்டிங் ஆர் கம்பேரிங் பிட்வீன் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹிஸ் ப்ரிடிசிசர்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ரிடிசிசர் இவங்களோட கான்ட்ராஸ்ட் பண்ணுறது அல்லது கம்பேர் பண்ணுறதன் மூலமாகத்தான் ஒரு பொயட்டை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்ரிசியேட் பண்ண முடியும். திஸ் ஹோல்ட்ஸ் ட்ரூ நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் பட் ஆல்சோ ஃபார் ஏஸ்தட்டிக் பிரின்சிபிள். இது ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசத்திற்கு மட்டுமல்ல, ஏஸ்தட்டிக் பிரின்சிபிள், அழகுணர்வு கொள்கைகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறார். அது மாதிரி இந்த பேராவில் ஒரு பொயட்னுடைய ஒர்க்குக்கும் பாஸ்டில் இருக்கக்கூடிய கிரேட் ஒர்க், கடந்த காலத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு ஒர்க்குக்கும் இப்போ உள்ள ஒரு பொயட்னுடைய ஒர்க்குக்கும் ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ பொயட்ஸ் ஒர்க் டு த கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் த பாஸ்ட். த பொயட் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெசன்ட்னஸ் ஆஃப் த பாஸ்ட். ஒரு பொயட் வந்து பாஸ்டினுடைய ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, அந்த பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளின் இப்போ ப்ரெசன்ட் பொசிஷன் என்ன? இப்போ நான் ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன், ஒரு கற்பு, அந்த கற்புங்கிறது பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இது ரெண்டுக்கும் தெரியணும். ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, கொஞ்சோண்டு கூட குறைச்சி தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். ஒரு பொயட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெசன்ட்னஸ் ஆஃப் த பாஸ்ட்டு, பாஸ்டில் இருக்கக்கூடிய ஒன்றினுடைய ப்ரெசன்ட் பொசிஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னா தான் அவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். இப்போ கடந்த காலத்தில் மிக உயர்வாக இருக்குது, இப்போ அந்த கற்பு என்பது ரொம்ப குறைவாக போயிடுச்சு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்க. அப்போது அது ட்ரெடிஷன் அவனுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் இந்த அவன் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டான்னா இப்போ அவனுடைய வேலை என்ன? இப்போ அவன் எழுதுகின்ற கவிதைகளில் என்ன செய்யணும்? இப்போ கற்பு வந்து குறைஞ்சி போச்சு, இல்லாமல் போயிடுச்சு, டீக்ரேட் ஆகிட்டுருக்கு, இதை வந்து நீங்கள் ஒஸ்தியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தானே அவன் எழுதி ஆகணும் இல்லையா? அல்லது அவனுக்கு பாஸ்ட்டே தெரியலன்னு வச்சுங்க, இப்போ இருக்கிறதுல வச்சுங்க, பாஸ்ட்டில் வந்து 100ல் 2 பேர் மோசம், இது பாஸ்ட்டு. இப்போ 100ல் 20 பேர் மோசம். இப்போ 100ல் 2 பேர் மோசங்கிற ட்ரெடிஷன் தெரிஞ்சிச்சுனா தான் இப்போ ப்ரெசண்ட்டில் 100ல் 20 பெண்கள் மோசம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே நீங்கள் என்ன செய்யலாம்? அப்போ நீங்கள் வந்து 20ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, நம்ம சமுதாயம் ரொம்ப வீணாக போச்சு, அது நம்ம அப்படி போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. உங்களுக்கு அந்த 2 இருந்ததே தெரியலேன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த 20 தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு வச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ஒன்றும் குற்றம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் எழுதிட்டு போயிடுவீங்க. அப்புறம் 20ங்கிறது 30 ஆகிட்டு போயிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால தான் ஒரு ட்ரெடிஷனுங்கிறது முக்கியம். அப்போ பாஸ்ட்டு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ப்ரெசன்ட்னஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியும். It means that a contemporary work is to be compared with the great works of the past. அதனால் சமகாலத்திய ஒரு கவிதைகளை கடந்த காலத்து கவிதைகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். It is a fallacy அப்படின்னா இது ஒரு குற்றம். It is a fallacy to classify the works of art into individual and traditional. அதனால் ஒரு ஒர்க்கை இது ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்குன்னு சொல்கிறதும் தப்பு, இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒர்க்குன்னு சொல்கிறதும் தப்பு. அப்போ எப்படி சொல்லணும்? ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட்டு தான் சொல்லணும். இந்த poem இண்டிவிஜுவல் poem, இந்த கவிஞர் தன்னுடைய கவிதை, இது இவருடைய ஒரிஜினல், இது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னாலும் தப்பு.
இது அந்த காலத்து ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணி இதில் எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் தப்பு. ட்ரெடிஷனில் என்ன இருந்துச்சுங்கிறத ப்ரெசண்ட்டில் வச்சு பார்த்து உங்கள் இண்டிவிஜுவல் ஐடியாவை நீங்கள் எழுதணும். அதுக்கு தான் ட்ரெடிஷன் த இண்டிவிஜுவல் டேலண்ட்னு பேர். ஐ திங்க் யூ ஃபாலோ. நெக்ஸ்ட், லிட்ரேச்சர் ஆஸ் அ கண்டினியூட்டி. லிட்ரேச்சருங்கிறது ஒரு தொடர்ச்சி. இலக்கியம் என்பது ஏதோ ஒரு சமயத்தில் இது முடிஞ்சு போயிடுறதில்ல. இது அந்த ஏஜில் அப்படி, இந்த ஏஜில் இப்படி, எந்த ஏஜாக இருந்தாலும் ஒன்று தொடர்ச்சியாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போயும் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அமைச்சர்னால் அவருக்கு என்ன வேலை, ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன வேலை, ஒரு காதலன் எப்படி இருக்கணும், காதலி எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் திருக்குறளில் சொல்லி வச்சோம். அதே தான் இப்போ எழுதினாலும் அதையே தான் சொல்லுவான். கொஞ்சம் முன்ன பண்ண கூட்டி குறை சொல்லுவான், அவ்வளோதான். ஒரு யங் பாய்ட்டுக்கு ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரு கடந்த காலம் என்பது ரிமோட்டு, அவனுக்கு அவ்வளோவா தெரியாது. ஒரு யங் பாய்ட் எழுத வர்றார், இங்கிலீஷில் எழுதுகிறாரு. அவர் ஒன்றும் ஷேக்ஸ்பியரையோ அல்லது சாசரையோ ஒன்றும் பிரமாதமான அவருக்கு படிச்சிருக்க மாட்டார். ஸோ அவருக்கு அதை பொறுத்த வரைக்கும் ரிமோட்டு. இது ஃபார் அ யங் பாய்ட் த பாஸ்ட் இஸ் சம்திங் ரிமோட் ஃப்ரம் த பாய்ட் and a mere repetition of the previous generation. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ்ட்டுங்கிறது ப்ரீவியஸ் ஜெனரேஷனுடைய ஒரு ரெப்படிஷன், அப்படி தான் அவர் எடுத்துக்குவார். அப்போ அதில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசண்ட்டில் அப்ளை பண்ண அவருக்கு தெரியாது, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதிட்டு இருப்பார். அண்ட் ஆர்டிஸ்ட் மே டேக் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டிட். அதனால ஒரு ஆர்டிஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் லிட்ரேச்சராக இவருடைய மாடல்னு வச்சுக்கலாம். ஆனால் அது தப்பு. நீங்கள் ஹோல் பாஸ்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு யங் ஆர்டிஸ்ட்டு, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஒரு ரொமான்டிக் பீரியட், அந்த ரொமான்டிக் பீரியடில் உள்ள கவிஞர்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாவது நீங்கள் செய்யலாம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் மே டேக் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சர் ஆஸ் ஹிஸ் மாடல். இந்த பர்டிகுலர் பீரியடில் இருக்க லிட்ரேச்சருங்கிறது த ஹோல் பாஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணாது. அந்த ஒரு ஏஜில் இருந்த விஷயங்களை மட்டும்தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுமே ஒழிய அதற்கு முன்னாடி இருந்த காலத்தில் ரெப்ரசன்ட் பண்ணாது. இது மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் லிட்ரேச்சரை இது ரெப்ரசன்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் ஒரு யங் பாய்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் பாய்ட்ஸையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதணுமே ஒழிய பாஸ்ட்டே தெரியாமல் இருக்கிறது அல்லது பாஸ்ட்டை அப்படியே குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணி எழுதுறது ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அட் டைம்ஸ் இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ்டு த்ரூ த ஒர்க்ஸ் ஆஃப் லெஸ் நோன் பாய்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவான்னா லெஸ் நோன் பாய்ட்ஸ், அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய கவிஞர்களை தான் நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சின்ன கவிஞர்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ ரொமான்டிக் பாய்ட்ஸ் அப்படின்னா உடனே இங்கே வேர்ட்ஸ்வொர்த், ஷெல்லி, கீட்ஸு, பைரன், கோலரிட்ஜ் அப்படி மட்டுமே எடுக்கக்கூடாது. அந்த காலத்தில் எத்தனை சின்ன 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 பாய்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பாய்ட்ஸையும் நீங்கள் சேர்த்து கணக்கெடுத்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் போயம்ஸை மாத்திரமாவது நீங்கள் எடுத்துக்கணும் மாடலாக. அப்படி எடுக்கும்போது கிரேட் போய்ட்ஸை மாத்திரம் எடுத்துக்காமல் அந்த காலத்தில் இருக்க லெஸ் நோன் போய்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பொதுவாக ஒரு ஆர்ட்டில் மெட்டீரியல், ஒரு தீமுங்கிறது எப்படி இருக்குன்னா கலைடாஸ்கோப்புன்னு நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 அரிசி அல்லது 4-5 வளையல் துண்டுகளை போட்டு இப்படி கண்ணில் வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மாடல் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் பேசிக் என்ன, உள்ளுக்குள்ளே ஒரு 5-6 வளையல் பீஸ் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் கண்டென்ட்டு. இந்த 5-6 கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு டிசைனாக காட்டிகிட்ருக்கோம். இது சேஞ்சஸ், இட் இஸ் நாட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வேறு, சேஞ்சு வேறு. நீங்கள் ஒரு ஆர்ட்னுடைய மெட்டீரியல் கலைடாஸ்கோபிக் சேஞ்சஸ் மாதிரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இம்ப்ரூவ் ஆகிறது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், ட்ரெடிஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் மாற்றணும். ட்ரெடிஷனில் இப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இப்படி இருக்குது, இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு நீங்கள் மாற்றுறீங்க பாருங்கள், அதுதான் ட்ரெடிஷன். அப்புறம் இண்டிவிஜுவல் டேலண்ட்டு. ட்ரெடிஷனில் இருக்கிறத நீங்கள் அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது கலைடாஸ்கோபிக் சேஞ்சஸ்னு பேர். இட் இஸ் நாட் அன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். Eliot regards that the knowledge possessed by the present generation modifies the past. இது ஏற்கனவே பார்த்துட்டோம்.
பாஸ்ட்டை ப்ரெசன்ட் மாடிஃபை பண்ணணும், ப்ரெசென்ட்டில் இருக்கிறத வச்சுட்டு பாஸ்ட்டை மாடிஃபை பண்ணணும். இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, possessed by the Eliot regards that the knowledge possessed by the present generation, இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுடைய நாலேஜ் ஆனது இட் மாடிஃபைஸ் த பாஸ்ட்டு. அதே மாதிரி பாஸ்ட் இஸ் மாடிஃபைட் பை த ப்ரெசண்ட்டு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் விரிவாக. சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொயட்டுக்கு ஒரு பாஸ்ட் நாலேஜ் அவ்வளோவா தேவையில்லை, அது தப்பு என்று சில கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. சில கிரிட்டிக்ஸு ஒரு பாஸ்டினுடைய ஒரு டீப் நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட் பாய்ட்ஸு நமக்கு தேவையில்லை. அப்படி உங்களுக்கு பாஸ்ட் பாய்ட்னுடைய நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுடைய பொயட்டிக் சென்சிபிலிட்டியை அது கொண்டுடும். உங்களை அறியாமையே அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிக்கிட்டு இருப்பீங்க. அதனால நீங்கள் பாஸ்ட்டு பொயட்ரியை பற்றின ப்ரொஃபண்ட் நாலேஜ் நமக்கு வேண்டாம் என்று சில கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இலியட்ஸ் அதை மறுக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பொயட்டு கண்டினியூஸாக பாஸ்ட் பொயட்ஸினுடைய ஒர்க்கை, அந்த கான்சியஸ்னஸ், அந்த காலத்தில் எழுதின பொயட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் த பாஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உள்ளத்துக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த டெவலப்மெண்ட்டு தான் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷனை பற்றிய அவேர்னஸை உண்டாக்கும். அந்த அவேர்னஸ் தான் சென்சிபிலிட்டியை ஷேப் பண்ணும். இந்த சென்சிபிலிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பொயட்டிக் கிரியேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இது எலியட்டினுடைய வியூ. ஸோ இந்த எலியட்டினுடைய வியூ நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட்னுடைய ஒரு டீப் நாலேஜ் வேண்டாம், அப்படி இருந்துச்சுன்னா அது உங்களுடைய பொயட்டிக் சென்சிபிலிட்டியை கொன்னுடும், உங்களை அறியாமையே அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பழைய டீப் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும், நீங்கள் அதை பற்றின அந்த கான்சியஸ்னஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரணும். அப்போது பழசில் இப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்போ ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் இண்டிவிஜுவலாக எதையும் செய்ய முடியும். அப்போது பாஸ்ட்டை நீங்கள் படிக்க உங்களுடைய கான்சியஸ்னஸ் ஆஃப் த பாஸ்ட்டு டெவலப் ஆகும். இந்த பாஸ்ட்டை பற்றின கான்சியஸ்னஸ் டெவலப் ஆச்சுன்னா ட்ரெடிஷனை பற்றி அவேர்னஸ் அதிகமாகும். இந்த ட்ரெடிஷனை பற்றி அவேர்னஸ் அதிகமாச்சுன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் சென்சிபிலிட்டி ஷேப்புக்கு வரும். அந்த இண்டிவிஜுவலுடைய சென்சிபிலிட்டி தான் பொயட்டிக் கிரியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பார்ட் 1 ஓவர். அடுத்தது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் இம்பர்சனல் தியரி ஆஃப் பொயட்ரி. இதை நான் ஒரு நிமிஷத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உள்ளுக்குள்ளே போகிறது ஈஸியாக இருக்கும். பொயட்டினுடைய இமோஷன் வேறு, பொயட்ரியினுடைய இமோஷன் வேறு. இதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இமோஷன் ஆஃப் த பொயட் வேறு, இமோஷன் அண்ட் ஃபீலிங் ஆஃப் த பொயட்ரி வேறு. ரெண்டும் வித்தியாசம் இருக்கணும். ஒரு பொயட்டினுடைய இமோஷனை ஒரு பொயட்ரிக்குள்ளே திணிக்கக்கூடாது. பொயட்ரிக்குன்னு ஒரு இமோஷன் இருக்கும்ல, அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு பொயட்ரியை எழுதணும். ஒரு இண்டிவிஜுவல் பொயட்டினுடைய இண்டிவிஜுவல் இமோஷனை பொயட்ரியினுடைய இமோஷனுக்குள்ளே திணிக்கக்கூடாது. இது புரியாத மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு, இப்போது பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா, பிஜித்தீவில் கரும்பு தோட்டத்தில் வாழ்ந்த நம்முடைய பெண்கள் இங்கேருந்து வேலைக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப அங்கே கேவலமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை நினைத்து இங்கே எழுதுகிறார். அப்போது அந்த கரும்பு தோட்டத்தில் வாழ்ந்த தமிழ் பெண்களினுடைய வேதனை இருக்கா இல்லையா, வேதனை, கஷ்டம், அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பம், அடிமைத்தனம், அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க, அந்த இவனை விட மேலே இருக்கவங்களுடைய செக்ஸ் ஹராஸ்மெண்ட் இருக்கும் அந்த பெண்களுக்கு, அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டான், அவங்கள அடிமை மாதிரி வச்சுருப்பான். இந்த உணர்வு இருக்கு இல்லையா, இந்த ஒரு வேதனை, வருத்தம், இதுக்கு தான் பொயட்ரியினுடைய இமோஷன்னு பேர். த இமோஷன் ஆஃப் த பொயட்ரி அது. ஆனால் இதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா பாரதியார் அழுதுகிட்டே இருந்தார். பார்த்துருப்பீங்க, பாரதி சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கவிதை எழுதும்போது அவர் அழுவார். இப்போ அவர் அழுகிறதுங்கிறது பர்சனல் இமோஷன். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் என்பது
பொயட்ரியினுடைய இமோஷன். ஏன்னா அதை பற்றி தானே எழுத போகிறார். அப்போ அதை பற்றி எழுதும் போது அந்த உணர்வுகளை தான் நீங்கள் அதில் பிரதிபலிக்க போகிறீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பொயட்ரியினுடைய இமோஷன் என்பது அந்த பிஜித்தீவில் வாழ்கின்ற பெண்களினுடைய கஷ்டமும் துன்பங்களும் அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த இமோஷன் இருக்கணும். அதுக்குள்ளே உங்களுடைய பர்சனல் இமோஷன் இருக்குல்ல, அதை அதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. இதுதான் இம்பர்சனல் தியரின்னு பேர். உங்கள் பர்சனல் இமோஷனை அதுக்குள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் பர்சனல் இமோஷன்னு பேர். பர்சனல் தியரி அது அப்படி சேர்க்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இம்பர்சனல் தியரி ஆஃப் பொயட்ரின்னு பேர். அப்போ நீங்கள் எப்படி தான் எழுதணும்? ஏங்க நான் தானே எழுதுகிறேன், அப்போ ஏன் உணர்வுகள் அதுக்குள்ளே வராதா? வரக்கூடாது. அப்போ எப்படி ஏன் எழுதுறது அப்படின்னா அதுக்கு அவர் சயின்டிஃபிக்காக சொல்கிறார். ஏன்னா அவர் 20th century மேன் இல்லையா, சொல்கிறார். நீங்கள் சல்ஃபர் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் சேர்த்தா சல்ஃபியூரிக் ஆசிட் உண்டாகும். SO2 + O2, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 + O2 ஆக்சிஜன் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இட் கிவ்ஸ் H2SO4. இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னாக்கா இங்கே பிளாட்டினம்னு ஒன்று கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாட்டினத்தின் முன்னிலையில் சல்ஃபர் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் சேர்த்து ஹீட் பண்ணிங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடுது. ஆனால் பிளாட்டினம் நீங்கள் யூஸ் பண்ண பிளாட்டினம் அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றுமே ஆகாது. சல்ஃபியூரிக் ஆசிடை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிளாட்டினம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ண பிளாட்டினம் அப்படியே தான் இருக்குது. அப்போ பிளாட்டினத்தை ஏன் அங்கே நம்ம சேர்க்குறோம்? பிளாட்டினம் அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா அது ரியாக்ட் பண்ணாது, ஆனால் சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது பிளாட்டினம் ஒர்க்ஸ் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். அதை கிரியா ஊக்கி, தான் ஒரு வேலை செய்யாமல் மற்றவர்களை ஒரு வேலை செய்ய தூண்டுகின்ற வேலை, அது ஒர்க் பண்ணாது. ஆனால் சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதான் கிரியா, அதுக்கு தான் கேட்டலிஸ்ட்னு பேர். கிரியா ஊக்கின்னு தமிழில் சொல்கிறோம் கெமிக்கல் ரியாக்ஷனில். இங்கே ஒரு கவிஞனுடைய பர்சனல் இமோஷனுங்கிறது ஒரு பிளாட்டினம் மாதிரி கேட்டலிஸ்டாக தான் இருக்கணும். அவன் தன்னுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த கவிதையினுடைய அந்த பிஜித்தீவில் வாழ்கின்ற பெண்களினுடைய கஷ்டம் துன்பங்களை அதிகமாக வச்சுக்கிட்டு எழுதுறான் பாருங்க. அப்போ எழுதத்தான் அதுதான் ஒரு குட் போயமாக மாறுது. இதாங்க இம்பர்சனல் தியரி ஆஃப் பொயட்ரி. இதுதான் பார்ட் 2 நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான் வேணால் இதை பார்க்கலாம். The artist must continually surrender himself to the literary tradition. அதனால ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பொயட்ரி என்ன பண்ணணும்னா லிட்டரரி ட்ரெடிஷனுக்கு தன்னை சரண்டர் பண்ணணும். He must acquire the sense of tradition throughout his career. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பழைய போயம்ஸை படித்து அதனுடைய ட்ரெடிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு he must allow his poetic sensibility. அதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் எழுதாமல் இவனுடைய poetic sensibilityயை சேர்த்து அதை ஒரு ஷேப் பண்ணி பாஸ்ட்டை மாடிஃபை பண்ணி ப்ரெசன்ட் கண்டிஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி இண்டிவிஜுவல் டேலண்ட் நம்ம எழுதணும். அப்போ ட்ரெடிஷன் இவனுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டை ஷேப் பண்ணி ஒரு கவிதை எழுதணும். இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. In the beginning, ஆரம்பத்தில் his self and individuality may assert itself. ஆரம்பத்தில் எந்த கவிஞனாக இருந்தாலும் அவனுடைய செல்ஃபு, அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி அதுதான் முக்கியமாக இருக்கும். ஆனால் அவன் கொஞ்சம் மச்சூர் ஆகிறான். இப்போ அவன் கொஞ்சம் நல்ல மச்சூர் பொயட்டாக மாறுறார். நல்ல முதிர்வடைந்த கவிஞனாக மாற அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவனுடைய பர்சனாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அவனுடைய பர்சனல் இமோஷன் வரவே வராது. ஏன்னா அவனுடைய பர்சனாலிட்டி மறையும். அப்போ பர்சனாலிட்டி மறையுது அப்படின்னா அவன் ஒரு மச்சூர் பாயிண்ட், நல்ல முதிர்ந்த கவிஞர் ஆகிறாருன்னு அர்த்தம். இப்போது தென் அக்வயர்ஸ் கிரேட்டர் ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் ஹிஸ் இமோஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ஆர் டீபர்சனலைஸ்ட். அப்படி அவன் மச்சூராக மாறும்போது அவனு என்ன ஆகிடும்னா ஆப்ஜெக்டிவிட்டி ஆகிடும். சப்ஜெக்டிவ் பொயட்ரி, ஆப்ஜெக்டிவ் பொயட்ரின்னு தெரியும். நம்முடைய அக உணர்வுகள், காதல், இந்த மாதிரி உணர்வுகளை சொல்கிறது சப்ஜெக்டிவ் பொயட்ரி. வீரம், சண்டை இவைகளை பற்றி சொல்கிறது ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இவனுடைய இமோஷன், இவனுடைய ஃபீலிங்ஸ் கவிதைக்குள்ளே வராது. அதனால் இந்த கவிதை இப்போ இவன் என்ன ஆகிடுவான்னா ஒரு ஆப்ஜெக்டிவாக மாறிடும். இவனுடைய இமோஷன், இவனுடைய பேஷன் இதெல்லாம் டீபர்சனலைஸ் ஆகிடும். அது பர்சனலாக இருக்காது, டீபர்சனலைஸாக மாறிடும்.
Now he is as impersonal and objective as a scientist. இப்போ அவன் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இம்பர்சனலாகவும் ஆப்ஜெக்டிவாகவும் மாறிடுவான். அப்படி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இம்பர்சனலாக அவன் மாறணும். இப்போ த பர்சனாலிட்டி ஆஃப் த ஆர்டிஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிஸ்டினுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய உணர்வுகள், அவனுடைய இமோஷன்ஸ் இது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு சென்ஸ் ஆஃப் த ட்ரெடிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ட்ரெடிஷன் முக்கியம், இவனுடைய பர்சனல் இமோஷன்ஸ் முக்கியம் இல்லை. இப்போ சொல்கிறார், ஒரு குட் பொயட்டுங்கிறது, ஒரு குட் பொயட், நல்ல பொயட்டுங்கிறவன் ஃபர்கெட் ஹிஸ் பர்சனல் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ், தன்னுடைய சுய மகிழ்ச்சியையும் சாரோஸையும் விட்டுருவான். இந்த இடத்துல அவர் பின்னாடியும் சொல்லிடுறாரு, வேர்ட்ஸ் ஒருத்தனுடைய ஒரு பொயட்ரி இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் இமோஷன் சொல்கிறார்ல, அது ஒரு பிளண்டர், அது ஒரு முட்டாள்தனம்னு இவரே சொல்லிடுறார். அப்போ ஒரு குட் பொயட்டுங்கிறவன் தன்னுடைய பர்சனல் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸை மறந்துடுவான். மறந்துட்டு அவன் ட்ரெடிஷனை அக்வயர் பண்ணி அதை தன்னுடைய பொயட்ரியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். இவ்வாறு த poet's personality is only a medium or a catalyst in which a chemical reaction takes place. அப்போ ஒரு பொயட்னுடைய பர்சனாலிட்டி அல்லது அவனுடைய இமோஷன் என்பது ஒரு மீடியம் மாதிரி, ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் ஒரு கேட்டலிஸ்ட் பயன்படுத்துகிறீங்க இல்லையா, அது மாதிரி தான் ஒரு பொயட்னுடைய பர்சனாலிட்டி இமோஷன் இருக்கணுமே ஒழிய அது மறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்ட் கிரிட்டிசிசம், அதில் sensitive appreciation is directed not upon the poet but upon his poetry. ஒரு சென்சிட்டிவ் அப்ரிசியேஷன் என்பதை இதுதான் ஒரு ஹானஸ்ட் கிரிட்டிசிசம். ஒரு ஹானஸ்ட் கிரிட்டிசிசத்தில் சென்சிட்டிவ் அப்ரிசியேஷனை பொயட்ரி மேலே வைக்கணும், ஆனால் பொயட்டு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இலியட் என்ன சொல்கிறாருன்னா, ரொமான்டிக் தியரி ஆஃப் பொயட்ரியை அப்போஸ் பண்ணுறாரு. வேர்ட்ஸ் ஒருத்தன் அப்போஸ் பண்ணுறாரு. இவருடைய வியூ படி poetry is not mere the expression of personality and the poetic process does not involve self expression. ஒரு poetry என்பது ஒரு poetனுடைய பர்சனாலிட்டிங்கிறது அவருடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் பர்சனல் இமோஷன்ஸ்னு பேர். உங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளும் இமோஷனும் தான் உங்களுடைய பர்சனாலிட்டியை தீர்மானிக்குது. அப்போது உங்களுடைய இந்த இடத்துல பர்சனாலிட்டி என்பது பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் பர்சனல் இமோஷன்னு பேர். இந்த பர்சனல் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனுங்கிறது இதை வெளிப்படுத்துவது பொயட்ரி இல்லை. அதே மாதிரி ஒரு பொயட்டிக் ப்ராசஸ்ங்கிறது ஒரு பொயட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேலையை ஒரு பொயட்டிக் ப்ராசஸ் செய்யாது. ஒரு பொயட்டிக் ப்ராசஸ் என்பது ஒரு பொயட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை சரண்டர் பண்ணிக்கிட்டே போயிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் ஆரம்பத்தில் நான் என்ற ஒரு தன்மை இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நல்ல மச்சூர் ஆக 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 அந்த செல்ஃப் அப்படிங்கிறது மறையும். அது மாதிரி ஒரு நல்ல மச்சூர்டு பொயட்ரிக்கிட்ட அது கண்டினியூவல் சரண்டர் ஆஃப் பர்சனாலிட்டி, தனிப்பட்ட இமோஷனை அவன் முழுசும் சரண்டர் பண்ணிவிட்டு அதை செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். தன்னை அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய எண்ணங்கள் அவைகளை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அவன் என்ன தீமில் என்ன கண்டென்ட்டில் பொயட்ரி எழுதுகிறானோ அந்த கண்டென்ட்னுடைய இமோஷன், அந்த கண்டென்ட்னுடைய ஃபீலிங்ஸ், அந்த கண்டென்ட்னுடைய விஷயத்தை தான் அவன் எழுதணும். அப்போது பொயட்ரி இஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் இமோஷன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களுடைய இமோஷன் அதுக்குள்ளே வரவே கூடாது. அப்போ பொயட்ரிங்கிறது உங்களுடைய இமோஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதான் பொயட்ரி. பொயட்ரிங்கிறது இட் இஸ் நாட் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் பர்சனல் இமோஷன்ஸ் அண்ட் பர்சனல் ஃபீலிங், அதுதான் பர்சனாலிட்டி. அப்போ பொயட்ரி என்பது ஒரு பொயட்டினுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை. இது பொயட்டினுடைய இமோஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிற விஷயம். இது பொயட்டினுடைய பர்சனாலிட்டியிலேருந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு பொயட்டிக் ப்ராசஸ் என்பது கண்டினியூவல் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்போது ஒரு பொயட்டிக் ப்ராசஸ் என்பது நீங்கள் மச்சூர் ஆக 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 உங்களுடைய பர்சனல் இமோஷன், பர்சனல் ஃபீலிங்ஸ்லேருந்து அந்த பொயட்டிக் ப்ராசஸ் தனியாக அது போய்கிட்டே இருக்கும், தனியாக போயிடும். அதுக்கும் உங்களுடைய இமோஷனுக்கும் ஃபீலிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகும். அது சொல்லிவிட்டு இந்த இம்பர்சனல் தியரி ஆஃப் பொயட்ரியில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதில் ஒன்று, எல்லா பொயட்ரியுமே, உலகத்தில் இருக்க எல்லா பொயட்ரியுமே லிவிங் ஹோல். எல்லா பொயட்ரியும் சேர்த்திங்கன்னா ஒன்று தான், ஒரு விஷயந்தான். எல்லா பொயட்ரியும் ஹோல்.
எல்லா பொயட்ரியும் எடுத்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே காமன் எலிமெண்ட் எல்லா பொயட்ரியிலும், உலகத்தில் இருக்க எல்லா பொயட்ரியும் ஒரு காமன் எலிமெண்ட் இருக்கும். அது வந்து பாஸ்ட்டில் எழுதுனதாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டில் எழுதுனதாலும் சரி, நடுவில் எழுதுனதாக இருந்தாலும் சரி, எல்லா பொயட்ரியும் ஒரு லிவிங் ஹோல். நோ poem கேன் பி வியூட் இன் ஐசோலேஷன். ஒவ்வொரு பொயட்ரியும் நீங்கள் தனித்தனியாக பிரிச்செல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஈச் poem இஸ் மாடிஃபைட் பை அதர் poems. ஒவ்வொரு பொயட்ரியும் இன்னொரு poemsனால மாடிஃபை அதனுடைய ட்ரெடிஷன் அதிலிருந்து இது கொஞ்சம் மாறி இருக்கும். நான் சொன்ன பாருங்கள், அதில் 20% சாஸ்டிட்டி அப்படின்னா இதில் 18% சாஸ்டிட்டி, 16% சாஸ்டிட்டி, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கும், அவ்வளோதான் மாடிஃபை பண்ணிக்கும். அப்போது ஒவ்வொரு பொயமும் இன்னொரு பொயத்தை மாடிஃபை பண்ணும், இன்டர்ன் அது இன்னொன்று மாடிஃபை பண்ணும், இன்னொன்று மாடிஃபை பண்ணும். அப்போது உலகத்தில் இருக்க எல்லா பொயட்ரியும் ஒன்று தான், எல்லாம் கற்பு என்பது இந்த விஷயத்தை தான் பற்றி பேசும். ஆனால் இது வந்து 18%, 2%, 5%ங்கிறத கொஞ்சம் 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 மாற்றிக்கிட்டே எல்லா போய்ட்டும், ஆனால் காமனாக ஒன்றை பற்றி தான் பேசிக்கிட்டோம். அதான் ட்ரெடிஷன். அந்த ட்ரெடிஷனை இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு இவருடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வச்சு இவர் எழுதுகிறாரு. அதுதான் ட்ரெடிஷன் அண்ட் த இண்டிவிஜுவல் டேலண்ட். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ poem டு அதர் poems இஸ் த ப்ராப்பர் ஆப்ஜெக்ட். அது ஒரு ஆப்ஜெக்ட், நாட் சப்ஜெக்ட், upon which criticism and appreciation is to be directed அப்படின்னு சொல்கிறார். இப்போ ட்ரெடிஷன்னா என்ன என்று டிஃபைன் பண்ணுறார். ட்ரெடிஷன் என்பது ஆன்ஷியன்ஸ், பழைய கவிஞர்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் ட்ரெடிஷன் இல்லை. இட் இஸ் நாட் பிளைண்ட் அட்ஹியரன்ஸ். அப்படி கம்பன் ஒஸ்தி தான், ஒட்டக்கூத்தர் மிக உயர்ந்தவர், திருவள்ளுவர் மிகச் சிறந்தவர், ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி எழுதினவர் மிக மிக உயர்ந்தவர், இதெல்லாம் ஒஸ்தி தான். ஆனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்படியே அவங்களோட அட்ஹியர் பண்ணிக்கிறதில்ல, அப்படியே அவங்கள இமிட்டேட் பண்ணி எழுதுறதில்ல, அப்படியே அவங்கள ரிப்பீட் பண்ணி இப்போ எழுதுறது கிடையாது. ஸோ இதுதான் ட்ரெடிஷன். ட்ரெடிஷனுங்கிறது இட் இஸ் நாட் மியர்லி ஃபாலோவிங் த வேஸ் ஆஃப் தி ஆன்ஷியன்ஸ். இட் இஸ் நாட் அ பிளைண்ட் அட்ஹியரன்ஸ். குருட்டுத்தனமாக அப்படியே அவங்க எழுதுனதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இட் இஸ் நாட் அன் இமிட்டேஷன் ஆர் எ ரெப்பட்டிஷன் ஆஃப் வாட் ஹேஸ் பீன் அச்சீவ்ட். இதற்கு முன்பாக அவர்கள் சாதித்ததை அப்படியே இமிட்டேட் பண்ணுறது, அப்படியே அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுறது கிடையாது. இது ட்ரெடிஷன் கிடையாது. இப்போ முதல்ல ட்ரெடிஷன்னா எது இல்லை, இதெல்லாம் ட்ரெடிஷன் கிடையாது. இந்த ட்ரெடிஷனை நீங்கள் இன்ஹெரிட் பண்ண முடியாது. இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னா அப்பா கிட்டேருந்து நமக்கு வர்றது, நம்மகிட்டேருந்து நம்ம பிள்ளைக்கு போகிறது. அது மாதிரி முற்காலத்தில் இருந்த கவிஞர்கள்ட்டேருந்து அப்படியே பாரம்பரியமாக உங்களுக்கு வராது. அப்போ இது எப்படி தான் வரும்? இட் இஸ் அக்வயர்ட் ஒன்லி பை ஹார்ட் ஒர்க். இதை நீங்கள் கடின உழைப்பினால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரெடிஷன் கிடைக்கும். இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் தேவை. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், களப்பிரர் காலத்தில் வாழ்ந்த கவிஞர், இப்படி நீங்கள் இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் தெரிஞ்சிச்சுனா தான் அந்த கவிஞர் ஏன் அப்படி எழுதினாருன்னு நமக்கு புரியும். அப்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் நமக்கு தேவை. இந்த சென்ஸ் அதுதான் ஒரு பாஸ்ட்டை பற்றி ஒரு கவிஞன் புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசண்ட்டில் எழுதணும். இந்த பாஸ்ட்டில் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் அவன் எழுதணும். இதுதான் ட்ரெடிஷன்னு பேர். ஸோ இட் cannot be inherited. It can be acquired only by hard work. It requires historical sense. This sense, the historical sense, enables the poet to perceive the pastness as well as its presentness. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் தான் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அவன் பர்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அவன் காலத்தில் வாழ்ந்த இலக்கியத்தை மட்டும் அவன் பார்க்கக்கூடாது. அவங்காலம் அந்த கான்டெம்பரரி அவனுடைய காலத்தில் வாழ்ந்த கவிதைகளை மட்டும் அவன் பார்க்கறது இல்லை. அவன் he should take the whole literature of the continent, அவனுடைய கண்டம். இப்போ ஐரோப்பா, இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு வச்சிங்களேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எங்கே இருக்குது? ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. அந்த இப்போ poetry as ஆர்கனைசேஷன். த poet's மைண்டுங்கிறது ஒரு ஜார் மாதிரி. இப்போ ஒரு poetனுடைய மைண்ட் வந்து ஒரு ஜார்.
அந்த ஜாருக்குள்ளே எண்ணிக்கை இல்லாத ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அதுக்குள்ளே குமிஞ்சிருக்கும். ஒரு ஜார் இருக்குது. அந்த ஜாருக்குள்ளே ஒரு நம்பர்லெஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் விச் ஆர் ஸ்டோர்டு இன் அ ஜார் ஆர் அன்ஆர்கனைஸ்ட். அது வந்து ஆர்கனைஸாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் சும்மா குமிச்சு வச்சுருக்கோம். அது ஒரு கயோட்டிக் ஃபார்மில் தான், ஒரே கன்ஃபியூஷனாக ஒரு அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மாக மாற்றுறீங்கல்ல, இதுக்கு தான் பொயட்ரின்னு பேர். இதுதான் இவருடைய ஐடியா. இப்போ வாட் இஸ் பொயட்ரிங்கிறதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு? The poet's mind is composed to a jar, compared to a jar in which numberless feelings and emotions are stored. They remain there in an unorganized and chaotic form till they all unite to form a new compound. அது எல்லாம் ஒன்னோட சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக மாறுது. thus இவ்வாறு poetry is organization. அப்போ poetry என்பது இந்த நம்பர்லெஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றாக்குற வேலை தான் poetry. இட் இஸ் நாட் அன் இன்ஸ்பைரேஷன். அது இன்ஸ்பைரேஷன் கிடையாது. இங்கே தான் வேர்ட்ஸ்வொர்த்தை அவர் தப்புன்னு சொல்கிறார். த கிரேட்னஸ் ஆஃப் அ poem டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் பொயட்டிக் கம்போசிஷன். அப்போது ஒரு poem வந்து ஒரு கிரேட் அப்படின்னா அந்த பொயட்டிக் கம்போசிஷன், அந்த டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அந்த ஜாருக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த மைண்ட் என்ற ஜாருக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒன்றாக்குற அந்த இன்டென்சிட்டி, அந்த வேகம், அந்த ஸ்பீடு, அதுதான் ஒரு பொயட்ரியை பெஸ்ட்டு பொயட்டாக மாற்றுது. எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு ப்ரெஷர் அண்ட் ஹீட் இருந்துச்சுன்னா தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது மாதிரி இந்த இன்டென்சிட்டி இருந்துச்சுன்னா தான் அந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பொயமாக மாறும். அப்போ எந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி அதிகமாக அந்த இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஃபியூஸ் ஆகி ஒன்றாகி ஒரு பொயட்ரியாக மாறுது. அப்போ த இன்டென்சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த கிரேட்டர் த இன்டென்சிட்டி, த கிரேட்டர் வில் பி த poem. இன்டென்சிட்டி அதிகரிக்க அந்த poem வந்து ஒரு பெரிய கிரேட் poem-ஆக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஆர்டிஸ்டிக் இமோஷன், இதெல்லாம் நான் முதல்ல சொல்லிட்டேன், திருப்பி ரெப்படிஷன் தான். ஆர்டிஸ்டிக் இமோஷன் வேறு, பர்சனல் இமோஷன் வேறு. ஒரு ஓடிய நைட்டிங்கேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த எந்த இமோஷனுமே நைட்டிங்கேலோட தொடர்பு கிடையாது. இப்போ நைட்டிங்கேல் பேர்டு அதனுடைய இமோஷனை பற்றி தான் நீங்கள் பேசணுமே ஒழிய கீட்ஸு அவருடைய இமோஷனை பற்றி நம்ம பேசக்கூடாது. த poet இஸ் ஒன்லி த poet. இந்த இடத்துல ஜான் கீட்ஸ் இஸ் ஒன்லி எ மீடியம். இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மேன். ஒரு மனிதனுக்கு வேணால் இம்ப்ரெஷன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸஸுக்கும் முக்கியம். ஆனால் ஒரு பொயட்ரியில் ஒரு பொயட்னுடைய இம்ப்ரெஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ அங்கே முக்கியம் இல்லை. அதனால தான் இலியட் கம்ப்ளீட்டாக ரொமான்டிக் சப்ஜெக்டிவிசம் அப்படின்னா சப்ஜெக்டிவ் பொயட்ரியில் சப்ஜெக்டிவ் பொயட்ரி, ஆப்ஜெக்டிவ் பொயட்ரின்னு பார்க்குறோமா இல்லையா, அந்த ரொமான்டிக் சப்ஜெக்டிவ் பொயட்ரியை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பொயட்ரி என்பது ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் என்று சொல்கிறார். இப்போது ஆர்டிஸ்டிக் இமோஷன் வேறு அண்ட் தேர் கான்சன்ட்ரேஷன். பர்சனல் இமோஷன்ஸ் ஆஃப் த பொயட்டுங்கிறது இமோஷன் ஆஃப் அ பொயட்ரியிலேருந்து வித்தியாசமாக இருக்குது. பர்சனல் இமோஷனுங்கிறது சிம்பிளாகவும் க்ரூடாகவும் இருக்கும். ஆனால் இமோஷன் ஆஃப் பொயட்ரிங்கிறது காம்ப்ளெக்ஸாகவும் ரிஃபைண்டாகவும் இருக்கலாம். அதாவது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இமோஷன் என்பது சிம்பிளாகவும் க்ரூடாகவும் இருக்கும். ஆனால் ஒரு பொயட்ரியினுடைய இமோஷன் காம்ப்ளெக்ஸாகவும் ரிஃபைண்டாகவும் இருக்கலாம். அப்போது அந்த பொயட்டு ஒரு ஆர்டினரி இமோஷனை அப்படி ஒரு நியூ அண்ட் சிக்னிஃபிகண்ட் நியூ மீனிங் உள்ள ஒன்றா மாற்றுறான் பாருங்கள், அதுக்கு தான் பொயம்னு பேர். அப்போது ஒரு பொயட்டு ஒரு சிம்பிள் ஆர்டினரி இமோஷனை ஒரு சிக்னிஃபிகண்ட் முக்கியமான ஒரு நியூ மீனிங், ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒன்றாக மாற்றுகிறான் பாருங்கள். அப்படி மாற்றுகின்ற அந்த வேலைக்கு தான் ரைட்டிங் பொயட்ரி அப்படின்னு பேர். த இமோஷன் விச் ஹி ஹஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேன் சர்வ் த பர்பஸ் ஆஃப் பொயட்ரி. ஸோ தான் அனுபவிக்காத எக்ஸ்பீரியன்ஸ், தன்னுடைய இமோஷன் ஃபீலிங்ஸ் இல்லாத ஃபீலிங் இருக்குது பாருங்கள், அதுதான் பர்பஸ் ஆஃப் பொயட்ரி. Eliot rejects Wordsworth's theory of poetry, emotions recollected in tranquility. இதுதான் வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறது. ஒரு அமைதியான மனநிலையில் உங்களுடைய உணர்வுகளை திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி ஒரு பொயட்ரியாக நீங்கள் மாற்றுறீங்க பாருங்கள், இது தப்பு.
he points out that there is neither emotion nor recollection nor tranquility. அங்கே இமோஷனும் கிடையாது, ரெக்கலெக்ஷனும் கிடையாது, ட்ரான்குவிலிட்டியும் கிடையாது. அதனால ஒரு பொயட்டிக் கம்போசிஷனே அப்போ கிடையாது. அப்போது எப்போ பொயட்டிக் கம்போசிஷன் நடக்கும்? ஒன்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். உங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை வைத்து அவைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு புது திங்கை நீங்கள் உருவாக்குறீங்கல்ல, அதுக்கு தான் பொயட்ரி என்று பேர். இந்த பொயட்ரியில் இப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது கான்சியஸாக பண்ணக்கூடாது, டெலிபரேட்டாக பண்ணணும். அதாவது வேணும்னே ரொம்ப கான்சியஸாக அதை நீங்கள் ஒன்றாக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? தேர் இஸ் ஒன்லி கான்சன்ட்ரேஷன். உங்கள்கிட்ட நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த ட்ரெடிஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றாக்கி ஒரு நியூ திங்கை ஃபார்ம் பண்ணுறீங்க. அந்த நியூ திங்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸு ஃபீலிங்ஸையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன்றாக்குறீங்க பாருங்கள். அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன்றாக்குறத கான்சியஸாகவோ டெலிபரேட்டாகவோ செய்யக்கூடாது. உங்களை அறியாமே அது நடக்கணும். நீங்கள் அதை கான்சியஸாக அப்படியே கவனமாக பார்த்து அந்த உணர்வுகளை இப்படித்தான் பண்ணணும்னு நீங்கள் பண்ணக்கூடாது. அது அன்கான்சியஸாக நடக்கணும். அதை கான்சியஸாகவோ டெலிபரேட்டாகவோ நடக்கக்கூடாது. certain element in the poetic process are conscious and deliberate. poetic processல சில எலிமெண்ட் வந்து கான்சியஸாக டெலிபரேட்டாக நடக்கும். ஒரு பேட் பொயட்டு கான்சியஸாக இருக்க வேண்டிய இடத்துல அன்கான்சியஸாகவும், அன்கான்சியஸாக இருக்க வேண்டிய இடத்துல கான்சியஸாகவும் இருந்தான்னா அவனை பேட் பொயட்னு சொல்கிறோம். அவனுடைய பொயம் பர்சனல் பொயமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல குட் பொயட், ஒரு மச்சூர்டு பொயட், ஒரு குட் பொயட்னா அவனுடைய பொயம்ஸ் எப்பொழுதுமே இம்பர்சனலாகத்தான் இருக்கும். இதுதான் ஒரு குட் பொயட்டுக்கும் பேட் பொயட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்படின்னு ஒரு குட் பொயட் பேட் பொயட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறார். நீங்கள் கான்சியஸாக சில வேலைகளை செய்யணும். ஒரு பொயட்ரி எழுதும்போது கான்சியஸாக சில வேலைகளை செய்யலாம். எப்படின்னா அந்த ரைம் வர்றது மாதிரி, இந்த ஆர்டர் அயாம்பிக் பென்டாமீட்டர், அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கலாம். மற்றபடி அன்கான்சியஸாக தான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போது லாஸ்ட் பார்ட்டில் சம்மரைஸ் பண்ணுறார். பொயட்ரிங்கிறது ஒரு எஸ்கேப்பு. இலியட் சேஸ் பொயட்ரி இது வந்து ஏற்கனவே இந்த 2 பார்ட்டில் சொல்கிறதான் திருப்பி சுருக்கமாக சொல்கிறார். வேறு ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி a repetition. Eliot says poetry is not the expression of personality but an escape from personality. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. Thus he does not deny personality or emotion to the poet, but he must depersonalize his emotion and there should be impersonality. அப்போ ஒரு பொயட் வந்து பொயட்ரி எழுதும்போது டீபர்சனலைஸ் பண்ணிக்கணும். அவனுடைய இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை டீபர்சனலைஸ் பண்ணிக்கணும். இம்பர்சனாலிட்டியாக தான் இருக்கணும். இம்பர்சனாலிட்டிங்கிறது தன்னை ஒருத்தன் எந்த அளவுக்கு சரண்டர் பண்ணிக்கிறானோ, தன்னுடைய ஒர்க்கில் அவன் எந்த அளவுக்கு தன்னை சரண்டர் பண்ணிக்கிறானோ அப்போ இம்பர்சனாலிட்டி அதிகமாக உண்டாகும். அந்த இம்பர்சனாலிட்டி அதிகரிக்க அவனுடைய பொயம் சிறந்த பொயமாக மாறும். The poet can know what is to be done only if he acquired a sense of tradition. ஒரு ட்ரெடிஷனை பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். It makes him conscious not only of the present but also of the present moment of the past. ஸோ அப்போ அவனுக்கு ட்ரெடிஷனை பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் அவனை என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், பாஸ்ட் ஆக்ஷனில் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதுதான் அவனுக்கு அறிவுறுத்தும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததான், 2 பார்ட்டில் பார்த்தது, அதை தான் இதில் சம்மரைஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இது ஒரு ஈஸியான ஒரு கிரிட்டிசிசம் தான். எந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஐ திங்க் யூ வுட் ஹேவ் அண்டர்ஸ்டுட் இட் வெல். தேங்க்யூ.